ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். வெல்கம் பேக் டு தட் சேனல். இன்றைக்கி காலையில் இப்போது 5 மணிங்க. 5 மணிலேருந்து இங்கே வண்டி வந்து பூஜை ஆரம்பிச்சிருவாங்க கோவிலில். ஸோ நாங்கள் வந்து 5 மணிக்கெல்லாம் வந்துட்டோம். நாங்கள் வரும்போது எங்களுக்கு முன்னாடி 2 வண்டி நின்றுட்டு இருந்தாங்க. ஸோ அந்த பூஜை முடிச்சுட்டு இங்கேருந்து பூஜை முடித்த பிறகு நேராக பக்கத்தில் மம்மியூர் கோவில் இருக்குது. மம்மியூர் கோவில் அது முடிச்சுட்டு அப்படியே தன்வந்திரி கோவிலும் நெல்லுவாயில் வந்து தன்வந்திரி கோவில் போகலான்னு இங்கேருந்து குருவாயூரிலிருந்து தன்வந்திரி கோவில் வந்து நெல்லுவாய் கோவில் வந்து 21 கிலோமீட்டர் கிட்ட வரும். அதேமாரி மம்மியூர் வந்து ரொம்ப பக்கங்க, 650 மீட்டர் தான். ஸோ அது ரொம்ப பக்கம். கீ வாங்கிட்டாங்க. இனி அந்த நம்ம வண்டியில் ஏறி ஸ்டாப் பண்ண சொன்னாங்க. அவங்க லைட்டு ஆன் பண்ணி ஹார்னெல்லாம் அடிச்சுட்டு அவங்க வந்து எலுமிச்சை பழம் கீழே வச்சு கொடுப்பாங்க. நம்ம வண்டி எடுத்துகிட்டு அப்படியே நம்ம புறப்படணும். புறப்படுறதும் நேர பக்கத்தில் இருக்கிற மம்மியூர் கோவிலுக்கு தாங்க. திருச்சூர் டிஸ்ட்ரிக்டில் குருவாயூர் பக்கத்தில் இந்த பழமையான சிவன் கோவில் தான் மம்மியூர் மகாதேவ க்ஷேத்திரம். பழைய கேரளாவிலே 108 சிவன் கோயில்களில் சொல்லப்படுகிற சிவன் கோவில்களில் ஒன்று தான் இது. ஸ்ரீ பரமசிவனால் பிரதிஷ்டை செய்யப்பட்டு என்று ஐதீகம் சொல்லப்படுகிற இந்த கோவிலில் முக்கியமான சாமி தான் மம்மியூரப்பன். குருவாயூர் கோவில் பிரதிஷ்டா சமயத்தில் மம்மியூரப்பனோட குருவாயூரில் இருந்ததாக நம்பப்படுறாங்க. குருவாயூர் கோவில் பக்கத்தில் குருவாயூர் குன்னங்குளம் கோழிக்கோடு ரூட்டில் தான் இந்த கோவில். குருவாயூரிலிருந்து நடந்து கூட போகலாம். குருவாயூர் போகிறவங்க இந்த கோவிலுக்கும் போகணும் என்கிறது சாஸ்திரம். கோயிலில் முக்கிய பிரதிஷ்டா பார்வதி சமேதனாய சிவபெருமாள், பக்கத்தில் மகாவிஷ்ணுவும் பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. இது இல்லாமல் பிள்ளையார், முருகன், ஐயப்பன், பத்ரகாளி, நாகதெய்வங்கள், பிரம்மரட்சஸு இவங்களுக்கும் பிரதிஷ்டை உண்டு. சிவபெருமாள் குடும்பத்தோடு இருக்கிறது தான் இந்த கோவிலில் சிறப்பு.
இங்கே வந்து கோவிலுக்குள்ளார எல்லாம் கேமரா அலௌடு இல்லைங்க. செக்யூரிட்டி கிட்ட பெர்மிஷன் கேட்டு வெளியே எடுக்க சொல்லிட்டாங்க. ஸோ வெளியே எல்லாமே நம்ம கவர் பண்ணுறோம். சரஸ்வதி பூஜைங்கிறதுனால அந்த டைமுங்கிறதுனால எல்லா கோவிலுமே வந்து விசேஷமாக இருக்குது. அதனால தான் அந்த தென்னங்குருத்தெல்லாம் போட்டு அழகாக வச்சுருக்காங்க. எல்லா கோவிலுமே வந்து சரஸ்வதி அந்த ஃபோட்டோ இல்லை ஸ்டாச்சு வச்சுக்கிட்டு புக்ஸு படிக்கிற குழந்தைங்களோட புக்ஸ் எல்லாம் வச்சு பூஜை எல்லாம் பண்ணுறாங்க. எல்லா கோவிலும் பண்ணுறாங்க. ஸோ இந்த கோவிலும் அந்த இது இருக்கிறனால ஃபுல்லாக லைட்டிங் எல்லாம் போட்டு அழகாக செஞ்சு வச்சுருக்காங்க. இங்கே வந்து அம்மன் கோவில் போகிற வழிங்க. அந்த ஒரு ட்ரீ தெரியுதுங்கள, அதில் லெஃப்ட் சைடில் தான் போனோங்க. ரைட்டாக போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அப்படியே லெஃப்ட் சைடு அந்த கேப் வழியாக தான் கோவிலுக்குள்ளார போகணும். ஒருத்தர் போனது நம்ம பார்த்தேன்ல. ஸோ இது வந்து அம்மன் கோவில். கோவில் பக்கத்தில் போய் எடுக்க முடியாது, அதனால் போஸ்ட் பண்ணி நம்ம எடுக்கிறோம். இது கோவிலோட அந்த சைடில் இருந்து இருக்கிற வியூ. அம்மன் கோவில் முடித்து பக்கத்தில் வந்து நாகதெய்வங்கள் இருக்காங்க. ஸோ இந்த இடம் வந்து ரெஸ்ட்ரிக்டட் ஏரியா தான். ஏதோ நம்ம வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டோங்க. மொபைலுங்கிறதுனால அந்தளவுக்கு இல்லாமல் யாருக்கும் தெரியாமல் நம்ம கொஞ்சம் கவர் பண்ணிட்டு வந்துட்டோம். இது வந்து தேங்காய் உடைக்கிற இடம். இங்கே வந்து முட்டு வழிபாடுன்னு சொல்லுவாங்க. நமக்கு வந்து கஷ்டங்களெல்லாம் தீர்றதுக்கு இங்கே வந்து அந்த தேங்காய் உடைப்பாங்க. இந்த இடம் தாங்க அந்த சரஸ்வதி பூஜை பண்ணுற இடம். ஸோ இது வந்து யூஸ்வலாக வந்து இப்படி இருக்காது. முன்னாடி அந்த தென்னங்குருத்தெல்லாம் காமிச்சோம்ல, அந்த ரோடு மாதிரி தான் இருக்கும். இங்கே உள்ளே வந்து சரஸ்வதி அம்மனை வச்சுக்கிட்டு அந்த புக்ஸ் எல்லாம் வச்சு பூஜை பண்ணுறாங்க. இங்கே வந்து சைடு வழியாக வந்து இந்த சைடில் பார்த்தீங்கன்னா இங்கே தான் அந்த பிரசாதம் சந்தனம் எல்லாம் கொடுப்பாங்க, தீர்த்தம் சந்தனம் எல்லாம் கொடுப்பாங்க. இது பக்கத்தில் தாங்க மகாவிஷ்ணுவோட பிரதிஷ்டை இருக்கிறது. இந்த இது தான் மகாவிஷ்ணு. ஃபஸ்ட்டில் இருக்கிறது சிவபெருமாளோட பிரதிஷ்டை. ஸோ நம்ம வந்து பேண்டெல்லாம் போட்டுட்டு போனால் அது வந்து உள்ளே அலௌடு இல்லை. நாங்கள் வந்து பேண்டு என்னென்னா நாங்கள் அடுத்த ட்ரிப்பு போனோம், அடுத்த தூரமாக ட்ராவல் பண்ணோங்கிறதால பேண்ட்ஸ் போட்டதுனால உள்ளேயும் போகலைங்க. இது வந்து கோவிலுக்குள்ளாரையே உள்ளுக்குள்ளாரே அந்த ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் நடக்கிற இடம், அந்த ஸ்டேஜு. ஸோ ஏதோ ப்ரோக்ராம்லாம் நடக்க போகுது, அதனால தான் அப்படி இருந்துச்சு. ஸோ இப்போ வந்து நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோங்க. இப்போ நெல்லுவாய் வந்து போய்கிட்டு இருக்கோம். அது வந்து ஆக்சுவலி வந்து நெல்லுவாய்ங்கிறது வந்து கொஞ்சம் கிராமங்க, வில்லேஜ் சைடு. ஸோ சைட் சீயிங் எல்லாம் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஆனால் நமக்கு வந்து டைமிங் அந்தளவுக்கு ஒத்து வரலைங்கிறதுனால நம்ம நிப்பாட்டி வந்து சீனரிஸ் எல்லாம் அந்தளவுக்கு கவர் பண்ண முடியலை. வயலு தான் இங்கே முக்கியம், கொஞ்சம் இன்டீரியராக இருக்கும். ஸோ இந்த பசுமை, இந்த பச்சைப்பெல்லாம் பார்க்கணுன்னா அது வந்து இந்த ஊருக்கு தாங்க வரணும், கிராமத்துக்காக போகணும். அதாவது கேரளாவுக்கு வரணும்னு சொல்லலைங்க, கிராமத்தில் தான் போகணும். கிராமத்தில் மட்டும்தான் அந்த பச்சைப்பெல்லாம் இருக்கும், வயல், நிறைய மரங்கள். ஏன்னா இப்போ கேரளாவில் பார்த்தா கூட நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கான்க்ரீட்டு பில்டிங்ஸாக இருக்கிற சிட்டிக்குள்ளார போனீங்கன்னா பச்சைப்பை பார்க்குறது ரொம்ப கம்மி தான். ஸோ இங்கேருந்து வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஹார்ட்லி 21 கிலோமீட்டர் தான் வரும். ஸோ பைக்கில் இல்லை ட்ராவல் பண்ணால் நீங்கள் வந்து ஒரு மேக்ஸிமம் ஃபஸ்ட் டைம் எல்லாம் ட்ராவல் பண்ணுறதா இருந்தால் மேக்ஸிமம் ஒரு 40 மினிட்ஸுக்குள்ளார நீங்கள் ரீச் ஆகலாம். ரோடெல்லாம் போகும்போது அதாவது நான் சொன்ன ஒரு செமி வில்லேஜ் மாதிரி தான் இருக்கும் இந்த நெல்லுவாய்ங்கிறது. சரியான பேர் வந்து நம்ம இங்கிலீஷில் சொல்லும்போது தான் நெல்லுவாய் அப்படி தான் சொல்லுவாங்க. ஆனால் சரியான பேர் நெல்லுவாயா, அப்படி தான் அந்த உண்மையான மலையாளத்தில் பேர் வர்றது. ஸோ க்ராசிங் எல்லாம் இருக்கும், மேபி மனுஷங்க அந்த ஆளுங்களோ இல்லை அனிமல்ஸ் எல்லாம் க்ராசிங் இருக்கும். ஸோ அதெல்லாம் பார்த்து கொஞ்சம் பத்திரமா தான் நம்ம போனோம். ரோடு வந்து என்ன சொல்கிறது, ரொம்ப ரிஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இங்கே இந்த மாதிரி இடத்துலலாம் ட்ராவல் பண்ணும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த ஒரு வைப் இருக்குல்ல, அந்த நம்ம அவ்வளோ தூரம் நம்ம ட்ராவல் பண்ணால் அதோட அந்த ஸ்ட்ரெஸ்ஸு வந்து ஃபுல்லாக போயிடும். நிறைய பசுமையாக இருக்கிறது, இந்த வயல் பார்க்குறது, இந்த நெல்லுவாய் வந்து இந்த கோவில் இருக்கிற இடம் பார்த்திங்கன்னா மொத்தமாக அந்த வயல் பக்கத்துலேயே இருக்கும், ரொம்ப அருமையாக இருக்கும்.
இந்த கோவிலோட லொக்கேஷன் வந்து நாங்கள் வந்து ஷேர் பண்ணுறோங்க, அது கூட நீங்கள் பார்த்துக்கோங்க. எவ்வளோ அருமையாக இருக்குன்னு பாருங்கள். நம்ம எவ்வளோ வருஷக்கணக்காக வேலை செஞ்சாலும் கோடியாக சம்பாதிச்சாலும் இப்படி ட்ராவல் பண்ணும்போது கிடைக்கிற சந்தோஷம் கிடைக்காதுங்க. நானும் ஆசைப்பட்டது இதுதான். நானும் என் பையனும் ரொம்ப நாளாக ஆசைப்பட்டது இதுதாங்க. இந்த மாதிரி ட்ராவல் பண்ணோம், பார்க்காத ஊரெல்லாம் பார்க்கணும். இது வந்து பூஜைக்காக போகிறதுனால நம்ம வந்து இப்படி பார்க்குறோம். இந்த இடம் மட்டும் கவர் பண்ணுறோம். எப்போதுமே எங்களோட நோக்கம் எப்படின்னா, எல்லோரும் பார்க்காத ஊருங்கிறது வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஆனால் எல்லோரும் பார்த்த ஊர் வந்து வித்தியாசமாக, அவங்களோட பார்வையிலிருந்து வித்தியாசமாக உங்களை காமிக்கணும்னு நாங்கள் ஆசைப்படுறோம். எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் அதுக்கு முயற்சி பண்ணுறோம். இதுதான் அந்த மெயின் ரோட்லேருந்து ஒரு கட் ரோடு மாதிரி இருக்கும். இதுதாங்க அந்த கோவிலுக்கு போகிற வழி. நீங்கள் பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்குதுன்னு பாருங்கள். அந்த வயல் அது இது நல்லா இருக்கும். போகிற வழியில் லெஃப்ட் சைடில் வந்து கோவில் குளம் இருக்கும். கொஞ்சம் ஏறின உடனே இதுதான் நெல்லுவாய் வந்து கோவில். இவர் வந்து கடவுள்களின் டாக்டர்னு சொல்லிக்கிறாங்க. எல்லா வியாதிக்குமே வந்து இங்கே வந்து மருந்து, அந்த அட்டையும் குழம்புன்னு சொல்லுவாங்க. இங்கே வந்து ரொம்ப பிரசித்தமான மருந்து அட்டையும் குழம்பும் நடையில் வச்சு நம்மளை வந்து அப்படியே சுற்றி நடையில் வைக்கணும். அதே மாதிரி இங்கே வந்து ஒரு மருந்து கிடைக்கும். அந்த மருந்து கூட நீங்கள் வாங்கி முக்குடைன்னு சொல்லிவிட்டு அது வாங்கி நீங்கள் அதை சாப்பிடலாம். ஊருக்கு போகும்போது கூட நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். ஒரு 3 நாள் கூட வரைக்கும் அது தாங்கும். ஸோ இதுதான் இந்த கோவிலோட சிறப்புங்க. உள்ளே போய் எடுக்க முடியல, அதனால வெளியே கவர் பண்ணிட்டு வந்துட்டோம். இன்னொரு தடவை வந்து உள்ளே போகிறதுக்கு ட்ரை பண்ணி பார்க்குறோம். ஸோ இப்போ நாங்கள் வந்து கோவிலேருந்து வெளியே வந்து குருவாயூருக்கு கோவிலுக்கு வந்து ரிட்டர்ன் போகிறோங்க. இந்த பார்ட் 2 வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க. பிடிச்சிருந்தா எல்லாருமே வந்து லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா நாங்கள் வந்து ட்ராவல் பண்ணுறது இல்லாமல் அதெல்லாம் வந்து உங்களையும் காமிக்கணும்னு ஆசைப்படுறோம்.